வாழ்வாங்கு வாழ்ந்தவங்க கொஞ்ச நாள்லயே தாழ்வாங்கு தாழ்றதை விட பெரும் கொடுமை வேற எதுவுமே இல்ல. ஒரு காலத்துல வெறும் செல்வராகவன் அப்படின்ற பேர் மட்டுமே போதும், கோடி கோடியா கொட்டி கொடுக்க தயாரா இருந்தது விநியோகஸ்தர் வட்டாரம். தனுஷா ஆளாக்கியது மட்டுமல்ல, தன்னை அறியாமையே எண்ணற்ற விநியோகஸ்தர்களை பணக்காரர் ஆக்கியவர் செல்வராகவன் தான். அதுக்கப்புறம் மண்டைக்குள்ள பொக்லைன் வந்து தோண்டி தோண்டி பதியம் போட்ட ஆயிரக்கணக்கான சாத்தான்கள் வேர் விட்டு கிளப்பறப்ப நான் எடுக்கிறது தாண்டா படம், பாக்குறது உங்க தலையெழுத்து அப்படின்னு நம்பினாரு அவரு. அதனோட விளைவுன்னு பார்த்தா தியேட்டர்ல சுண்டல் விற்கிற பையன் கூட செல்வராகவனை மதிச்சானா இல்லையா தெரியல. காலம் போட்ட முரட்டு புரட்டல்ல என்னென்னவோ ஆக செல்வராகவன் இப்போதான் மெல்ல மெல்ல கரையேறிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கதை கேட்கவே முன்னணி ஹீரோக்கள் அஞ்சன போது ஒரு தயக்கமும் இல்லாம கதை கேட்டாரு விஜய். அதுக்கப்புறம் என்ன, கிரீன் சிக்னல் தான். இப்போ விஜய் கிட்ட கால் ஷீட் கேட்டுட்டு இருக்கோம் சிவாஜி புரொடக்ஷன் பிரபு தங்களோட படத்துல செல்வராகவனையும் உள்ள புகுத்த ஆசைப்படுறாங்களாம். அதே நேரத்துல ஹரியும் போட்டியில இருக்கிறதால யாருக்கு யார் கூட்டணி அப்படின்றது இப்போதைய பொல்லாத எதிர்பார்ப்பு. சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லுங்க பிரபு சார்.